நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவுட்சோர்ஸ் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். பழமொழி 400 அதில் உள்ள சில பழமொழிகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குன்றில் மேலிட்ட விளக்கு அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிகிட்ருக்கான்னா அவன் எப்போதும் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனோட தப்பு வந்து பெருசாக பேசப்படாது. ஆனால் ஒருத்தன் நல்லவன் இருக்கான், அவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அது வந்து எல்லாரும் பெருசாக பேசப்படும், பார்க்கப்படும். அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குன்றின் மேலிட்ட விளக்கு போல அவனோட தப்பு வந்து பெருசாக பேசப்படும், எல்லார் கணக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உமி குற்று கை வருந்துமாறு அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒருத்தவன் வந்து எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட நிற்கிறான்னா அவனோட துன்பத்தை வந்து நம்ம துன்பமாக நினச்சி நம்ம ஹெல்ப் பண்ணாமல் கை விட்டோம்னா அது எதுக்கு ஈக்குவலானதுன்னா, உமியை குத்திட்டு கை வலிக்குதுன்னு சொல்கிற மாதிரி. உமியை குத்துறது வந்து பயனற்ற செயல், அதை செய்யணும் அவசியமே இல்லை. நீ வந்து ஒருத்தனுக்கு தேடி வந்தவனுக்கு கொண்டாலும் ஹெல்ப் பண்ண வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இருத்தலை கொல்லி என்பர். இப்போ 2 பேருக்கு சண்டை இருக்குது, அவங்கள சமாதானப்படுத்த ஒருத்தவங்க இடையில போகிறான்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் இவனுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இல்லைன்னா இந்த போகிறவன் வந்து 2 பேருக்குமே உண்மையாக இல்லாமல் அவங்க 2 பேரும் கோபத்துக்கு ஆளாகிடுவான். 2 சைட்லேருந்தும் அவனுக்கு வந்து தீமை கிடைக்கும். அது வந்து இருத்தலை கொல்லி என்பர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்க கொடுக்க பெருகும். இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, மற்றவங்களுக்கு தேவையான கொடுக்காம, இல்லை எனக்கு கொடுத்தா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிங்கன்னா அது வந்து இது கூட தெரியாதா? இப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அதை தோண்ட தோண்ட வந்து அது ஊறும். அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க வந்து உங்களுக்கு பெருகும். இது தெரியாமல் மறைச்சி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைத்தோறும் ஊறும் கிணறு போல, தோண்ட தோண்ட ஊறுற கிணறு போல் ஒருத்தவங்க கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்நீரும் சான்றோரும். இப்போ நனி வெந்நீர் இல்லம் சுடுகளாவாறு. இப்போ வந்து ஒரு நல்ல விறக வச்சு வெந்நீர் போட்டாலும் அந்த வெந்நீர் வந்து வீட்டை எரிச்சிடாது. அந்த மாதிரி ஒரு சிறு தாழ்மையானவர்கள், ஒரு கீழ் குணமுடையவர்களோட ஒரு தப்பான விஷயம் வந்து ஒரு நல்லவங்களை வந்து கோபப்படுத்தாது. அதெல்லாம் கோபப்பட்டு தண்டிச்சிட மாட்டாங்க. ஒரு வெந்நீர் வந்து வீட்டை எரிச்சிடாது. அது மாதிரி ஒரு கீழானவர்களோட ஒரு செயல் வந்து பெரியோர்களை வந்து சினம் கொள்ள செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து நனி வெந்நீர் இல்லம் சுடுகளவாறு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாய் மேல் தவிசு இடுமாறு. இப்போ வந்து ஒரு நல்லவங்க இருக்காங்க, மேலானவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு செய்கிற மரியாதையை வந்து கீழானவர்களுக்கும் நம்ம செய்கிறோன்னா அது கரெக்டு கிடையாது. யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். அது எப்படி இருக்கும்னா, ஒரு குதிரைக்கு ஏறுற சேணத்தை வந்து நாய்க்கு இட்டால் எப்படி இருக்கும்? 2 பேரும் ஈக்குவலாக கிடையாது. அது மாதிரி தான் நாய் மேல் தவிசு இடுமாறு. ஒரு நல்லவங்களுக்கு செய்கிற விஷயத்த வந்து நீங்கள் கெட்டவங்களுக்கும் அதே மரியாதை கொடுத்தீங்கன்னா அது கரெக்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தீநாள் திருவுடையார்க்கு இல். ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். அவங்க ஏதாச்சும் செய்ய முற்பட்டாங்கன்னா அந்த நாள் நல்ல நாளாகவே அவங்க அமையும். கெட்ட நாள் வந்து ஒரு நல்லவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுரையால் அம்மி மிதப்ப. சுரைங்கிறது வந்து வெயிட்லெஸ் பொருள், அம்மிங்கிறது வெயிட்டான பொருள். சுரை வந்து ஆளப்போவதும் இல்லை, அம்மி வந்து மிதக்க போவதும் இல்லை. அது மாதிரி ஒரு நல்லவங்களோட மதிப்பு வந்து கீழே வந்து ஆளப்போவதும் இல்லை, கெட்டவங்களோட வந்து இது வந்து மேலே மிதக்க போகிறதும் இல்லை. எவ்வளோதான் காசு இருந்தாலும் கெட்டவன் வந்து அவனோட பெருமை வந்து மேலே போக போகிறதில்ல. அதே மாதிரி நல்லவங்க எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அவங்களோட பெருமை வந்து கீழே தாழ போகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமக்கு தாமே துணை. இப்போ நான் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு வந்து மற்றவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும், டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது மற்றவங்கள. இவங்க வந்தால் தான் இந்த விஷயத்தினால செய்ய முடியும்னு சொல்லி. உன்னால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அது உனக்கு நீயே துணை, நீயே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு நாமே மருத்துவர், தமக்கு மருத்துவர் தாம்னு சொல்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீயே உனக்கு தேவையானதை பதினிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இம்மைக்கும் உண்மைக்கும் தம்மை உடைமை தலை. இப்போ ஒருத்தவன் இருக்கான்னா அவனை வந்து பெரிய குடியில் பிறந்தேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ செல்வம் இருக்குது, எனக்கு வந்து மன்னனை தெரியும், மன்னர் வந்து என்னை வந்து இப்படி புகழ்வார் அப்படிலாம் என்ன தான் சொன்னாலுமே தனிப்பட்டு இதெல்லாம் வந்து உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் யாருன்னு சொல்லிட்டு என்னோட ஒழுக்க நெறியில் இருக்க ஒரு விஷயந்தான் என்னோட இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது. நீ சொன்ன மேலே சொன்ன என்கிட்ட இருக்குது, இந்த பணம் இருக்குது, என்னை பற்றி மன்னர் சொல்லுவார், அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இது எல்லாமே உனக்கு வந்து ஒரு நன்மை தந்துடாது.
இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை தருவது என்னன்னா தம்மையுடைமை தலை, தன்னோட ஒழுக்க நெறி தான் வந்து ஒருத்தருக்கு நிற்கும் அப்படிங்கிறாங்க. பகைவர்க்கும் அருளுதல். இப்போ சான்றோர் இருக்காருன்னா, ஒரு நல்லவங்க இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட அவங்க இருக்க இடத்துல ஒரு பாம்பு போணுச்சுன்னா அது இறக்காம வெளியே வந்துடும். அது வந்து நல்லவங்க வந்து சாவடிக்க மாட்டாங்க, பாவப்பட்டு விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. சான்றோர் அவைப்படின் சாவாது பாம்பு. அவங்க பகைவருக்கு கூட அருள் புரிவாங்க நல்லவங்க. போயிட்டு போகிறாங்க தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கானகத்து உக்க நிலா அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒருத்தவங்க நல்லா பழகுறீங்க, அவங்களும் உங்கள்கிட்ட நல்லா பழகுறாங்க, திடீர்னு அவங்களோட கேரக்டர் மாறிடுது அப்படின்னா நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது. பயனற்ற ஒருத்தவங்களுக்காக வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. உங்களோட வேல்யூ தெரியாதவங்கள்ட்ட போய் உங்கள் இதை காட்டக்கூடாது. அதுக்காக நீங்கள் வருந்தக்கூடாது. ஏன்னா நல்லவங்க மேலானவங்களும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு தீய நட்புனா அதை வந்து வெட்டி விட்டணும், கட் பண்ணிடணும். அதுக்காக ஃபீல் பண்ணிட்டுருக்கூடாது. ஒரு நிலா இருக்குன்னா அதோட வெளிச்சத்தை வந்து ஒரு காட்டுக்கு கொடுத்துச்சுன்னா அதில் பயனே இல்லை. காட்டுக்கு வந்து வெளிச்சம் தேவையில்லை. அங்கே காட்டுக்கு வந்து நிலா வெளிச்சம் கொடுத்துச்சுன்னா அது பயனற்றது. அதாவது நம்ம வேல்யூ எங்கே இருக்கோ அது தெரிஞ்சு தான் பண்ணணும், யாருக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பொறுத்து அப்படிங்கிறாங்க. மாற்ற அரிது மனம். ஓர்த்து இசைக்கும் பறை. ஒரு பறை இசைக்குதுன்னா ஒருத்தவங்க கருத்துப்படி அதை வந்து கருத்து கொள்ளப்படும். அந்த இசை வந்து கேட்கப்படும். ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கருத்துப்படி அது கேட்கப்படும். அதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க மனம் சொல்லும்படி செல்வார்கள். அவங்களோட லைஃப் அப்படி தான் போவாங்க. அவங்க மனம் சொல்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவங்கள வந்து மாற்ற முடியாது. எப்படி வந்து பறை வந்து ஒரு கருத்துப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அது மாதிரி அவங்க வந்து மனசு போல் வாழ்வாங்க. அவங்கள வந்து மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பூவும் பெரியாரும். ஒரு பூ இருக்குன்னா அது மனம் தெரியக்கூடாது. அதோட நாரை சேர்த்தோம்னா அதுவும் மனம்தான் தரும். அதே மாதிரி கீழ் குணமுடையவர்கள் பெரியோடு சேர்ந்தா அவங்களும் நல்ல குணம் பெறுவார்கள்னு சொல்கிறாங்க. குடிப்பிறப்பின் பண்பு குறையாது. ஒருத்தன் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்துட்டு அந்த மாதிரி கொடுத்து வழங்குற குணத்துலேயே இருந்துட்டு பிறந்து வந்தவன் இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் அவனோட கொடுக்கற மறையாது. ஒரு எருமை இருக்குன்னா அது கண்ணுக்குட்டியாக இருக்கப்ப சாப்பிடாம கொள்ளாமல் ஒல்லியாக இருந்தாலுமே அது வர்றப்ப பெருசாக வளர்ந்து வரப்போ எருமையாக தான் இருக்குமே தவிர அது வேறு எதுவும் மாறாது. குடிமை பிறப்பு வந்து மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கன்று ஏறாய் விடும். ஏற்றுக்கன்று ஏறாய் விடும். எருமை எருமையாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. குடிப்பிறப்பு பண்பு குறையாது. கொடுக்குறவங்க கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களை செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுக்கு டபுளாக கிடைக்கும், இல்லை இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப் கிடையாது. சின்ன மீனை போட்டால் பெரிய மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறது ஹெல்ப் கிடையாது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அயிரை விட்டு வரால் வாங்குபவர். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அவன் பிளான் பண்ணி பண்ணுறது ஹெல்ப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அறிஞரே அறிவார். இப்போ வந்து பாம்பின் கால் பாம்பறியும். அதே மாதிரி அறிஞர் வந்து அறிஞர் தான் அறிவாங்க. படித்தவங்களும் வந்து படித்தவங்களும் தெரியும். நல்ல செய்யறவங்களும் நல்ல செய்யவங்களும் தெரியும். கெட்டவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா தெரியாது. அவங்களோட குணமும் அவங்களோட வேல்யூவோ மற்றவங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா நல்லவங்களுக்கு தான் நல்லவங்களை பற்றி தெரியும். பாம்பறியும் பாம்பின் கால். அடுத்தது தன் வாயால் கெடுதல். நுணலும் தன் வாயால் கேடும். இப்போ தவளை இருக்குன்னா அது தான் இருக்க இடத்தை அதே கத்தி கத்தி காட்டி கொடுக்குமா. அதே மாதிரி ஒரு கீழ் குணமுடையவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்களோ மற்றவங்கள பற்றி பொய்யா பேசி அப்படி மற்றவங்களோட வெறுப்பு வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. வாயாக கெட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பசி பெரிதாயினும் புல் மேயாதாகும் புலி. ஒரு புலி இருக்குன்னா அது எவ்வளோ பசியில் பஞ்சத்தில் இருந்தாலுமே புல்லை தின்னாது. அந்த மாதிரி நல்லவங்க வந்து எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அவங்க குணத்துலேருந்து அவங்க மாற மாட்டாங்க, நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கற்றவரின் அடக்கம் நிறைக்குடம் நீர் தழும்புதல். இப்போ படித்தவங்க நல்லா படித்தவங்க வந்து பெருமை பேத்துக்கிட்டோ இல்லை இதாக வெளி தன்னை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அடக்கமாக இருப்பாங்க. இந்த அறகுறையாக படிச்சுட்டு இருக்கவங்க தான் தன்னை பற்றி பெருமையாக பேசிட்டு திரிவாங்க. அதனால நிறைக்குடம் நீர் தழும்புதல் அமைதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க நிறைய படித்தவங்க. அப்புறம் வந்து நாய்க்கானின் கற்கானவாறு. இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ணுற தர்மம் பண்ணணும்னா எனக்கு இப்போ பண்ணணும்னு நினச்சா இப்போயே நான் பண்ணிடணும். என்னால் முடியிறப்பையும் நான் ஹெல்ப் பண்ணிடணும். இப்போல்லாம் பண்ணாமல் நான் இறக்குற போய் தருவையில் போயிட்டு இப்போ நான் ஹெல்ப் பண்ணானா நான் வந்து சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலுமே
ஹெல்ப்பு கேட்குறவங்க வந்து அப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால் உங்களால் எப்போ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதான் நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். நீங்கள் கல் இருக்கவே ஹெல்ப் பண்ணுங்கள். நாயை வந்து அப்புறம் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் உங்களால் முடியிறப்பே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொலை எண்ணார் அப்பன் தின்பார். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு வடையோ அப்பமோ கொடுக்குறாங்கன்னா அதில் உள்ள நல்ல விஷயத்த பார்க்கணும். சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு அதில் எத்தனை ஓட்டை இருக்குது, அதில் எப்படி என்னென்ன கெட்ட விஷயம் இருக்குது, அப்படி ஏதோ குறை சொல்லலாம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் உள்ள நல்ல விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், குறை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. திங்களை நாய் குறைத்தச்சு. ஒருத்தவங்க வந்து நல்லவங்க இருக்காங்க, ஒரு மேலானவங்க இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு கீழானவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்கன்னா அது எப்படி சமம்னா, ஒரு நிலவை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி. அது வந்து நாய் குறைக்கிறனால திங்களோட பெருமை வந்து குறைஞ்சிருமான்னா கிடையாது. இது நாயோட கேரக்டர் தான் தெரிஞ்சிடும். சரியா? அந்த மாதிரி தான் பெரியவங்கள வந்து சிறியோர் பழிக்கிறது அந்த மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. பகையை நீக்குதல். தனிமரம் காடாதல் இல். இப்போ ஒருத்தன் பகைவன் இருக்கான்னா அவனோட பகையை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே அவனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி அவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வந்து அவனை விட்டு விலகிற மாதிரி செய்யணும். அவனை தனித்திருந்தால் தான் அவனோட இது மதிப்பு குறையும், அவனோட பலம் வந்து குறையும். தனிமரம் எப்போதுமே காடாகாது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பகையை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நாய்வால் திருந்துதல் என்றுமே இல். நாய்வால் என்றைக்குமே நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்லெஸ் கேர்ள் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம பூட்டி என்னென்னா வீட்டுக்குள்ளே பூட்டி அடக்கி வச்சாலுமே தப்பு பண்ணுறவங்க என்றைக்குமே தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்க மாற்ற முடியாது. அது மாதிரி நாய்வாலையும் நிமித்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. கோணல் புத்தி உடையவங்க திருத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.